தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். சென்னை, திருவொற்றியூர், மீஞ்சூர், அத்திப்பட்டு, புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4 சக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் புகுந்த மழைநீர். சென்னை வெள்ளிவாக்கத்தில் தொடர் கனமழையால் 200 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆவடி கோவில் பதாகை ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிகள், சாலைகளில் பெருக்கெடுக்கும் தண்ணீர். வெள்ள நீரில் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் வருவதாக பொதுமக்கள் புகார். திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகாதீபம். ஜோதி வடிவில் காட்சியளித்த அண்ணாமலையார். மகாதீபம் ஏற்றப்பட்ட தருணத்தில் அதிர்ந்த திருவண்ணாமலை. பக்தி பரவசத்துடன் சிவ முழக்கம் எழுப்பிய பக்தர்கள். திருவண்ணாமலை மகாதீபத்தை கண்டு தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கொட்டும் மழையிலும் குடைபிடித்தபடி கிரிவலம். சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான். அருணாச்சலா உனை நாடினே, அருணாச்சலா உனை நாடினேன். சிவலீலை செய்யாமல் சிறு ஏனையாட்கொள்ள சிறுவேனும் தயவோடு அருள்வாயம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதை தொடர்ந்து இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்திய பக்தர்கள். மலை உச்சியில் ஒளிரும் பெருஞ்சோதியை 11 நாட்கள் தரிசிக்கலாம். கோபுரத்தை பாடிவா, துன்பங்களும் தூசிதானடா. அவன் இருக்கும் போது நடுக்கம் என்னடா. அரோகர பாடிவா, அண்ணாமலைக்கு ஓடிவா. அரோகர பாடிவா, நினைச்சது நடந்து போகுமே. முருகனின் அறுபடை வீடுகளில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். திருப்பரங்குன்றத்தில் வழக்கமான இடத்திலேயே ஏற்றப்பட்ட தீபம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சி. இந்து முன்னணியினர், காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் கூட தடை விதித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. காவல்துறையினரின் தடையை மீறி தீபத்தூணில் தீபமேற்ற இந்து முன்னணியினர் முயன்றதால் பதற்றம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. மத்திய படை பாதுகாப்புடன் தீபமேற்ற உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற மத்திய படை பாதுகாப்புடன் வந்த மனுதாரர். 144 தடை உத்தரவு இருப்பதால் மலையேற அனுமதிக்க முடியாது என காவல்துறையினர் மறுப்பு. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ்நாடு அரசு முறையீடு. இன்று காலையில் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளதாக அரசு வழக்கறிஞர்கள் தகவல். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்பு வழங்கும் நீதிபதி GR சுவாமிநாதன் மீது தலைமை நீதிபதியிடம் புகார் அளிப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் பேட்டி. ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால் அவர் இதே மாதிரி வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் மீது முறையாக நாங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். திமுக ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தீபம் ஏற்றுவதையே எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் என பேச்சு. ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் தீபம் ஏற்றுறதையே இன்னைக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா இதை விட மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற கூட்டம் தான் இந்த திட்டம். மணப்பாறை அருகே மஞ்சம்பட்டி புனித சவேரியார் தேவாலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சமபந்தி விருந்து. 300 ஆடுகள், 150 கோழிகள் வெட்டி 10,000 பேருக்கு அன்னதானம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்திய காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு. திமுக தரப்பில் குழு அமைத்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படும் என செல்வ பெருந்தகை பேட்டி. தென்காசியில் அரசு வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டிக்கொலை. சட்டம் ஒழுங்கின் அலங்கோலத்தை கண்முன் நிறுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் விவரித்தேன். டெல்லியிலிருந்து திரும்பிய பின்னர் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து டெல்லியில் இன்று ராமதாஸ் தரப்பு பாமகவினர் போராட்டம். தமிழ்நாட்டில் மழை என்பதால் டெல்லிக்கு சுற்றுலா சென்றுள்ளதாக அன்புமணி தரப்பு விமர்சனம். ஒட்டுமொத்த மக்கள், குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இங்கே மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் ஏதோ சுற்றுலா போகிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெருசு. தேங்கும் மழைநீரை அகற்ற தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வடிகால் வசதிகளை முறையாக செய்து முடிக்காததே மக்களின் துயரத்திற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 96,480 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை மேலும் உயரும் அபாயம். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இரு நாட்டு நல்லுறவு தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சிகரெட், புகையிலை, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு கூடுதல் கலால் வரி. மக்களவையில் மத்திய கலால் வரி திருத்த மசோதா நிறைவேற்றம்.
ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற்றது மத்திய அரசு. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உத்தரவு வாபஸ். தமிழ்நாட்டில் மாநில அரசு முழுமையாக நிலம் கையகப்படுத்தாததாலேயே புதிய ரயில் பாதை திட்டங்கள் தாமதம். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். தட்கல் டிக்கெட் முன்பதிவில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க இந்திய ரயில்வே நடவடிக்கை. கவுண்டர்களில் பயணிகளின் செல்போனுக்கு வரும் OTP-யை வைத்து சரிபார்த்த பின்னரே டிக்கெட் உறுதி செய்யப்படும். சத்தீஸ்கரில் வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் உயிரிழப்பு, 2 பேர் காயங்களுடன் மீட்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர்கள் கோலி, கெய்க்வாட் சதம். அபாரமாக விளையாடி 359 ரன்கள் என்ற இலக்கை எட்டியது தென்னாப்பிரிக்கா.